ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ இன்னைக்கும் நம்ம எப்பயும் பண்ற மாதிரி ஜிடியோட ஒரு செட், சரியா, கம்ப்ளீட் செட்டை வந்து பார்க்க போறோம். அண்ட் உங்கள யாருக்கு இங்கிலீஷ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதையும் என்கிட்ட மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது இதே மாதிரி இப்போ 20 கொஸ்டினா பார்க்குறோம் இல்லையா, இங்கிலீஷோட 30 கொஸ்டின்ஸும் ஜிடி செட்டையும் என்னால் கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும். இங்கிலீஷில் உங்களுக்கு பயம் இருக்கா அண்ட் ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண சாப்டர் வைஸ் கிளாஸஸ்லாம் கவர் பண்ண மறந்துடாதீங்க, சரியா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 11th January இந்த 2023 கேட்கப்பட்ட ஷிஃப்ட் 1 பேப்பர். ஓகே, ஸோ ரொம்ப சூப்பர் பேப்பராக இருந்திருக்கு. நிறைய கொஸ்டின் ரொம்ப கான்செப்டுவலாகவும் இருந்திருக்கு, சில கொஸ்டின்ஸ் ஈஸியாகவும் இருந்திருக்கு. இதோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல இருந்து 2 கேள்வி, பெர்சன்டேஜ்ல இருந்து 3 கேள்வி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து 4 கேள்வி, காம்பவுண்டர்ஸ்ல இருந்து 1 கொஸ்டின், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து 2 கொஸ்டின், ஆவரேஜ்ல 1 கொஸ்டின், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து 2, டைம் அண்ட் ஒர்க்ல 3 கொஸ்டின், மென்சுரேஷன்ல இருந்து 2 கொஸ்டின், சரியா? ஸோ 1 by 1 பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். If 2 power 305 plus 303 is divided by 9, then the remainder is. அதாவது 2 பவர் 305 பிளஸ் 303 இதை வந்து 9ஆல் வகுத்தீங்கன்னா மீதமுள்ள எண் என்னன்னு கேட்குறாங்க. இது ஒரு நம்பர் சிஸ்டம் கொஸ்டின், ரிமைண்டர் தியரம் அப்படிங்கிற டைப்ல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின் இது, சரியா? ஸோ கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 to the power 305 பிளஸ் 303 இல்லையா? இதை நீங்க 9ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும் அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அந்த 2 power 305 தனியா 9ஆல் டிவைட் பண்ணோம், 303 நான் தனியா 9ஆல் டிவைட் பண்ணோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது வரக்கூடிய ரிமைண்டர் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை கூட பண்ணி உங்களால சொல்லிட முடியும். 9 வந்து கேன்சல் பண்ணி ஓகே மிச்சம் எவ்வளவு வருதுங்கிறத சொல்ல முடியும். இது என்ன பண்ணுவீங்க, அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்பயுமே என்ன பண்ணணும்னா இதை நீங்க பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 9ஆல இந்த பேஸ் -1ஆவோ +1ஆவோ, அதாவது இப்போ 2 power 3 என்னங்க வரும், 2 power 3 வந்து பாத்தீங்கன்னா 8. ஸோ 8ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த 9ஐ விட 1 கம்மி இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க இதை மாத்தணும். அப்ப எப்படி மாத்தலாம், இதை நான் 2 power 3 the whole power 101 எழுதுனா, 2 power 3 whole power 101 எழுதுனா 303 இதுலயே போயிருது இல்லையா? ஸோ மிச்சம் எவ்வளவு இருக்குது, 2 power 2 இருக்கு. அதை தனியாக எழுதுறேன். அதாவது சர்ச் அண்ட் இண்டிசஸ்ல பேசிக் ரூல் என்னன்னா a power m into a power n இப்படி இருந்துச்சுன்னா நீங்க a power m plus n அது சொல்லலாம். அப்ப அந்த வகையில இதுல எனக்கு ஒரு 303 கிடைக்குது, பேலன்ஸ் 2 இங்க கிடைக்குது, 2 பவரும் ஆட் ஆகும், சரியா? பிளஸ் பக்கத்துல ஒரு 303 டிவைடட் பை 9. எனக்கு டிவைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ரிமைண்டர் எவ்வளவு வருதுங்கிறது தெரியணும். இப்போ இங்க 8 வந்துடும் இல்லையா? 2 power 3 பண்ணீங்கன்னா 8 வந்துடும். அப்போ 8னா 1 கம்மியா இருக்கு. அப்போ இதை நான் எப்படி பார்க்கலாம், -1 power 101 இது எனக்கு மாறிடும், இன்டூ 4 பிளஸ் 303 டிவைடட் பை 9. மைனஸ்ல பவர், இந்த மாதிரி மைனஸ் நம்பருக்கு பவர் இருந்ததுன்னு வைங்களேன், அது வந்து ஒற்றை இலக்கமா இருந்துச்சு அப்படின்னா -1 தான் வரும். அது இரட்டை இலக்கமா ஈவனா இருந்துச்சுன்னா +1 வந்துடும். இது ஆட் நம்பர் இல்லையா? அப்போ -1 -1ஆவே இருக்கும். இப்போ -1 இன்டூ 4 என்ன வரும், -4 பிளஸ் 303 டிவைடட் பை 9. அப்போ இதை நான் இன்னும் சால்வ் பண்ணனா 299 by 9. ஸோ இதை நான் டிவைட் பண்றேன்னா 9 3s are 27, ரிமைனிங் 2 9 3s are 27, மொத்தத்தில் ரிமைண்டர் எவ்வளோ இருக்கு, 2. ஸோ 2 ஆப்ஷன் டில இருக்கு. இது முக்கியம் இல்லை, கோஷன்ட் முக்கியம் இல்லை, எவ்வளோ ரிமைண்டர் வருது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ரிமைண்டர் எனக்கு 2 வருது. இந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்லாம். இதை நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. பவர்ல வரும்போது இது கிட்ட இதோட -1ஆவோ இதோட +1ஆவோ பேஸ் இருக்கிற மாதிரி நீங்க மாத்திக்கணும், மாத்தி கொஸ்டினை சால்வ் பண்ணணும், சரியா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் அண்ட் த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர்ஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 36 and 48. 36 மற்றும் 48ஆல் சரியாக வகுப்படக்கூடிய பெரிய மற்றும் சிறிய 4 இலக்க எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறியும். ஸோ இது ஒரு நல்ல கேள்வி, சரியா? நிறைய பேருக்கு டைம் அதிகமா வலிக்கிற மாதிரியான ஒரு கேள்வி. ஆனா இதோட ஆன்சர் வந்து நீங்க சிம்பிளா ஆப்ஷன்லயே அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, சரியா?
என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 36 இந்த 48 இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பரால வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் அது ஒரு பக்கம் எடுத்துக்கணும். இது 2ஆல வகுப்படக்கூடிய சிறிய 4 இலக்க எண் வரும் இல்லையா, அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, இதுல நீங்க ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்துல வகுப்படக்கூடிய பெரிய 4 இலக்க எண், சிறிய 4 இலக்க எண், இது ரெண்டுத்தையும் நீங்க மைனஸ் பண்ணி வரக்கூடிய எண்ணும் பாத்தீங்கன்னா 36லயும் வகுப்படும், 48லயும் வகுப்படும். இதுதான் இருக்கிறதுல பெரிய கான்செப்டே. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா 36ல வகுப்படணும், 48ல வகுப்படணும். ஸோ பெரிய நம்பரா இருக்கும்போது உங்களுக்கு வந்து வகுப்படமாங்கிறத பார்க்க கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க இந்த நம்பரையே பிரிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை நான் பிரிச்சேன்னா 8 × 6ன்னு பிரிக்கலாம். அப்போ எனக்கு ஆப்ஷன்ல வரக்கூடிய நம்பர்ஸ் 8லயும் வகுப்படணும், 6லயும் வகுப்படணும். சரியா, 8ஓட ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 8 நம்ம 2⁻3ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 எதை குறிக்கும்னா, எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, அதோட கடைசி 3 இலக்கம் வந்து 8ல போச்சுன்னா அந்த மொத்த நம்பரே 8ல போகும். அப்ப இங்க நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன, கடைசி 3 டிஜிட் எடுத்து அது 8ல போகுதான்னு செக் பண்ணணும். அதுதான் உங்களோட ஆன்சர். சரியா, ஸோ இது 8ல போகுதா, 8 1s are 8, 8 2s are 16, ரிமைனிங் 2, 22ங்கிறது 8ல போகாது, கேன்சல். ஸோ இங்க இந்த 3 டிஜிட் பாத்தீங்கன்னா போதும், 8 3s are 24, ரிமைனிங் 5, 58லாம் 8ல போகாது. தென் இங்க 8 1s are 8, 8 1s are 8, 12ங்கிறதும் 8ல போகாது, 8 1s are 8, 8 1s are 8, ரிமைனிங் 4, 48ங்கிறது போகும். ஸோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் 8928. அப்போ நீங்க இதோட பெரிய 4 இலக்க எண், சிறிய 4 இலக்க எண், இது எதையுமே கண்டுபிடிக்காம சிம்பிளா இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொஸ்டினை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எல்சிஎம் எடுக்கணும். அதாவது இந்த 36க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுக்கணும். அது ஒரு டிஜிட் வரும், அந்த நம்பரை × 3 × 4ன்னு 4 டிஜிட் வர வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி HCF எடுத்து அதையும் 4 டிஜிட் வர வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஸ்மார்ட்டான அப்ரோச்னா அதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். An increase of 25% in the price of onions enables a woman to buy 5 kg less for ₹200. The increased price of onions per kg is. வெங்காயத்தின் விலை 25% உயர்ந்துள்ளதால் ஒரு பெண் ₹200 5 கிலோ குறைவாக வாங்க முடியும். விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ வெங்காயத்தின் விலை என்ன? ஸோ ஒரே ஒரு லாஜிக் இதுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டினும் உங்களால மைண்ட்லயே சால்வ் பண்ண முடியும். பொதுவா ஒரு பொருள் விலை ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வாங்குறத குறைச்சிப்போம், கன்சம்ஷனை குறைச்சிப்போம் இல்லையா? அதே லாஜிக் தான் இதுலயும் வரும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்பயுமே நான் சொல்லுவேன், என்னோட பர்சன்டேஜ் சாப்டர் மொத்தமா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பர்சன்டேஜ் எப்பயுமே ஃப்ராக்ஷனா மாத்துங்க. சரியா, இன்க்ரீஸுங்கிறதுனால இங்க பிளஸ் ஆயிரும். அப்போ பிரைஸ் முன்ன ₹4 அப்படின்னு இருந்திருக்கு, இப்போ ₹5 இருக்குன்னு வைங்க. அப்போ நீங்க பயன்படுத்துற அந்த அளவு உல்டா வரும். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க 5 பயன்படுத்திருந்தீங்கன்னா இப்போ 4 தான் பயன்படுத்துவீங்க. இதெல்லாம் யூனிட்ஸ். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, விலை ஏறினதுனால அவங்க 5 கிலோ கம்மியா வாங்கியிருக்காங்க. ஸோ இங்க உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசம் வருது, 1 யூனிட் கம்மியா வாங்கின மாதிரி வருது. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா 5 கிலோ கம்மியா வாங்கியிருக்காங்க. அப்போ இதை × 5 இதை × 5 நான் பண்ணனா, முன்னாடி 25 கிலோ வாங்கினவங்க இப்போ 20 கிலோ தான் வாங்கியிருக்காங்க. மொத்த அமௌண்ட் எவ்வளோ, ₹200 வாங்குவாங்க போல. அவங்க பட்ஜெட்ல ₹200 இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ₹200 செலவு பண்ணி இப்போ 20 கிலோ தான் வாங்க முடியும் அப்படின்னா இப்போ இருக்கிற ரேட் என்ன, வெங்காயத்தோட ரேட்டு ₹10 1 கிலோ. முன்னாடி கேட்டிருந்தா, இதுக்கு முன்னாடி விலைவாசிக்கு முன்னாடி கேட்டிருந்தா ₹8 இருந்திருக்கு. சரியா? ஸோ முன்னாடி ₹8 இருந்திருக்கு வெங்காயம், இப்போ ₹10. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The difference between two numbers is 15% of their sum. Find the ratio of the smaller number to the larger number. 2 எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு அவற்றின் கூட்டுத்தொகையின் 15% ஆகும். சிறிய எண்ணுக்கும் பெரிய எண்ணுக்கும் உள்ள விகிதத்தை கண்டறியும். ஸோ நான் என்ன பண்றேன், ஸ்மாலர் நம்பரை எக்ஸ்ன்னு வைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி அப்படி வைக்க வேணாம், லார்ஜர் நம்பரை நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன். பெரிய நம்பரை எக்ஸ்னும் சின்ன நம்பரை நான் ஒய்னும் வைக்கிறேன். ஓகே, ஏன்னா எப்பயுமே பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் தான் பண்ணுவோம். அதனால இவங்க கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, இந்த பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் நீங்க கழிச்சீங்கன்னா அதோட கூட்டு தொகைக்கு
15% இணையாகும்னு சொல்றாங்க. சரியா? ஸோ கேன்சல் ஆகிறதெல்லாம் 3/20 கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இதை நான் இங்க கொண்டு வந்துட்டேன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் இதென்ன 3/20. ஓகேவா? ஸோ இவங்க கேட்கறது ஆக்சுவலி இங்க இருந்து அப்படியே காம்போனண்டோ டிவிடெண்டோ யூஸ் பண்ணலாம். காம்போனண்டோ டிவிடெண்டோ யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் பை ஒய் உங்களுக்கு அப்படியே டைரக்டா கிடைச்சிரும் 23/17. ஸோ ஸ்மாலர் அண்ட் லார்ஜர் கேட்கறதுனால 17/23 சொல்லிடலாம். ஆனா காம்போனண்டோ டிவிடெண்டோ ஐடியா உங்களுக்கு இல்லைன்னா அல்ஜிப்ரால அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்படியும் நீங்க கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 3, எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 20 அப்படின்னா பிளஸுக்கும் மைனஸ்க்கும் அப்படியே கேன்சல் ஆயிரும் இல்லையா? 2x 23 அப்போ x is equal to 23/2. அதே மாதிரி x minus y அப்போ 23/2 minus y is equal to 3 னா 23 minus 2y is equal to 6. then 23 minus 6 இங்க வந்துரும் இல்லையா? 23 minus 6 வந்துதுன்னா 17 is equal to 2y. அப்போ y is equal to 17/2. சரியா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க? அப்போ ஸ்மாலர் நம்பர் பை லார்ஜர் நம்பர். ஸ்மாலர் நம்பர் 17/2 டிவைடட் பை லார்ஜர் நம்பர் என்ன 23/2. அப்போ 17/2 இன்டூ 2/23 வந்துடும். ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு 17/23 என்னோட ஆன்சர் ஆப்ஷன் டி. சாரி 13 போட்டுருங்க. ஆப்ஷன் டி. ஓகே. ஸோ காம்போனண்டோ டிவிடெண்டோங்கிறது புதுசா இருக்கு, எனக்கு இது முன்னாடி நான் பார்த்தது இல்லை ப்ரோனாலும் இந்த மெத்தடும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். மனிஷ் பாட் அண்ட் ஏர் கண்டிஷனர் ஃபார் ₹46,875. இட்ஸ் வேல்யூஸ் டிப்ரிஷியேட்டிங் அட் த ரேட் ஆஃப் 8% இயர்லி. வாட் வில் பி த பிரைஸ் ஆஃப் தி ஏர் கண்டிஷனர் ஆஃப்டர் 3 years? மனிஷ் ஒரு குளிரூட்டியை ₹46,875 வாங்குகிறார். அதன் மதிப்பு ஆண்டுக்கு 8% வீதம் குறைந்து வருகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு குளிரூட்டியின் விலை என்னவாக இருக்கும்? ஸோ இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ அதை நம்ம நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ₹46,875 அவர் வாங்குறாரு. சரியா? அந்த ₹46,875 அவர் வாங்கின பிறகு ஆஃப்டர் தட் ஒவ்வொரு வருஷமும் 8% குறையுது. 8%னா என்ன? 8/100. அதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2/25 அப்படின்னு சொல்லலாம். அதாவது 25 இருந்தது 2 கம்மியாகி 23 மாறிடும் வருஷத்துக்கு வருஷம். அப்போ இவர் 46,875 வாங்குறாருன்னா அது 23/25 குறைஞ்சி அந்த மாதிரி 3 வருஷத்துக்கு நடக்குது. 23/25 குறைஞ்சி 23/25 குறையுது. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குறைஞ்ச பிறகு ரேட் என்னன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 25ல நான் கேன்சல் பண்றேன்னா 25 1s are 25 remaining 21 218 25 8s are 200 remaining 18 அப்படியே இங்க வந்துடும் 187 25 7s are 175 remaining 12 25 5s are 125. மறுபடியும் நான் கேன்சல் பண்றேன். 25 6s are 150 25 6 7s are 175 remaining 12 5s are. அப்புறம் இந்த 25 3 times போயிடும். ஸோ கடைசி ஸ்தானத்தை பாருங்க எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ நீங்களும் கடைசி ஸ்தானத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3 3s are 9 9 3s are 27 27 3s are 81. ஸோ என்ன ஆன்சரோ லாஸ்ட்ல 1 வரும். ஆன்சர் ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ 36,501 ரூபீஸா 3 வருஷத்துக்கு அப்புறம் அது குறையும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன வந்தாலும் சால்வ் பண்ணலாம். இதோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம இந்த டைப்ல நிறைய பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The marked price on an item was ₹2,000, but the shopkeeper offered a discount of 20%. How much did he finally sell the item for? ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை ₹2,000, ஆனால் கடைக்காரர் 20% தள்ளுபடி வழங்கினார். கடைசியில் அந்த பொருளை எவ்வளவு விலைக்கு விற்றார்? ஸோ ₹2,000 அதில் 20% டிஸ்கவுண்ட். ₹2,000 10% என்ன 200. அப்போ 20% 400. 2000ல 400 ரூபீஸ் மைனஸ் பண்ணி 1600 கொடுத்துருக்காரு. ஆப்ஷன் டி.
ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். the marked price of an item was rupees 1 lakh, but the shopkeeper offered a double discount of 20% and 10%. at what price did he finally sell the item? ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 1 லட்சம், ஆனால் கடைக்காரர் 20% மற்றும் 10% என இரட்டிப்பு தள்ளுபடி வழங்கினார். கடைசியில் அந்த பொருளை என்ன விலைக்கு விட்டார்? இதுவும் பேசிக் கொஸ்டின். ஸோ இதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? 7th கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ரூபி bought 20 buttons for rupees 1. How many buttons she must sell for rupees 1 in order to get a profit of 25%? ரூபி 20 பட்டன்களை ரூபாய் 1க்கு வாங்குகிறார். அவள் 25% லாபம் பெற ரூபாய் 1க்கு எத்தனை பட்டன்கள் விற்க வேண்டும்? சரியா? ஸோ பொதுவா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல பணத்தை வச்சு லாபமோ நஷ்டமோ கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. சரியா? எப்பயுமே நான் சொல்லுவேன், வாங்கின விலை தான் பேஸா வரும். நீங்க லாபம் கண்டுபிடிச்சாலும் சரி, நஷ்டம் கண்டுபிடிச்சாலும் சரி, பொருளோட விலையை பேஸ் பண்ணி நீங்க கொஸ்டினை சால்வ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி. ஆனா எத்தனை பொருளை விற்கணும், சரியா, எத்தனை பொருளை வாங்கணும் அப்படின்னு பொருளுக்கு லாபம் நஷ்டம், பொருள் மேல லாப நஷ்டம் போட்டு கேள்வி கேட்கறாங்கன்னு வைங்களேன். அப்படியே ஆப்போசிட். அதாவது செல்லிங்ல அவங்க கிட்ட கைக்கு எவ்வளவு போதோ அதுதான் பேஸா வரும். சரியா? இப்போ இங்க பாருங்களேன், 25% லாபம் கிடைக்கும். அப்போ 1/4 இப்போ 4ல் 1 லாபம் கிடைக்கணும். 5/4 இருக்கணும். ஓகே, இப்படிதான் நான் சால்வ் பண்ணுவேன். பொதுவா பேஸ்ல நம்ம சிபின்னு எடுப்போம். ஆனா ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி வந்தா பேஸ்ல எப்பயுமே எஸ்பி வரும், டாப்ல தான் எப்பயுமே சிபி இருக்கும். ஓகேவா? அப்போ இவங்க வாங்கினது எவ்வளவு? 20 பட்டன். உங்களுக்கு வந்திருக்கிறது 5 யூனிட்ஸ் இல்லையா? ஸோ அந்த 5 × 4 பண்ணீங்கன்னா 20, அதே 4 × 4 பண்ணீங்கன்னா 16. அப்போ ஒரு 16 பட்டனை வித்தாதான் 25% லாபம் கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் வந்தாலே எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்களும் கன்ஃபியூஷன் ஆயிருக்கீங்களா அப்படின்னு. ஆர்டிகல் வந்தாலே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி கால்குலேட் பண்றோமோ அதோட உல்டா தான் இது. ஸோ எப்பயுமே சிபி பேஸ்ல வரும், ஆர்டிகல்ல எஸ்பி பேஸ்ல வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். a chair is bought for rupees 800 and sold for rupees 1100. find the gain percentage. ரொம்ப ஈஸி. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை மைண்ட்ல அடிப்பீங்க. ஸோ 7வது கொஸ்டினுக்கு அப்புறம் 9வது கொஸ்டினும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். in how many years will rupees 800 amount to 926.10 at 10% per annum compounded half-yearly? எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 800 தொகை கூட்டு வட்டியில் ரூபாய் 926.1 ஆகும்? ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் வட்டி அரை ஆண்டுக்கு கூட்டப்படுகிறது. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி வந்து half yearly அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிரின்சிபல், அதாவது அசல் தொகை 800ங்கிறாங்க இல்லையா? ஃபைனல் அமௌண்ட் 926.10 இப்படி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே பொதுவாக அந்த மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு நம்பரோட ஸ்கொயராவோ இல்லை ஏதாவது ஒரு நம்பரோட கியூபாவோ இது நிச்சயமா இருக்கும். அப்படி இல்லைனாலும் டிவைட் பண்ணா நமக்கு தெரிய வந்துடும். இப்போ இங்க பாருங்களேன், இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக நான் இங்கேயும் இன்டூ 10 இங்கேயும் இன்டூ 10 பண்றேன். அப்படி பண்ணனா இங்க ஒரு 0 வந்துடும் அண்ட் இங்கேயும் எனக்கு பாயிண்ட் போயிடும் இல்லையா? அப்போ இப்போ பாத்தீங்கன்னா இது காமனா தெரிஞ்சிடும். 20 கியூபை நம்ம 8000 சொல்லுவோம், 21 கியூபை நம்ம 9261 சொல்லுவோம். அப்போ 20 தான் 21 ஆயிருக்கு. அப்போ ஒரு வட்டி போட்டிருக்காங்க 20ல் இன்டூ 100ன்னு நான் போட்டேன்னா 5% எனக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ நீங்க இங்க கேட்கலாம் 10% வந்துருக்கு, இங்க 5% கரெக்ட். ஏன்னா 10%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு, இங்க என்ன சொல்லியிருக்காங்க half yearly 6 மாசத்துக்கு வட்டின்னு இருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 6 மாசத்துக்கு 5% தான். அப்போ 5% 5% 5%ன்னு 3 தடவை போட்டிருக்காங்க 6 மாசத்துக்கு. ஸோ 6 மாசம் 6 மாசம்னு நான் 3 தடவை போட்டேன்னா அதுவே எனக்கு என்ன வருது? 1.5 இயர்ஸ் வருதா? ஸோ 1.5 இயர்ஸ் ஆப்ஷன் சில இருக்கு. ஆக்சுவலா ஈஸி கொஸ்டின். இந்த half yearlyங்கிறதுனால தான் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு. கொஞ்சம் ட்விஸ்டடா, கொஞ்சம் வேற மாதிரி உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். in a proportion the product of first and fourth term is 70 and that of second and third term is 3.5x, the value of x is. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், என்னோட இதுக்கு முன்னாடி வீடியோஸ் செட்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ப்ரொபோர்ஷன்ல நம்ம எப்படி எழுதுவோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், செகண்ட் ப்ரொபோர்ஷன், தேர்ட் ப்ரொபோர்ஷன், ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் இப்படி எழுதுவோம். சரியா? அதுல ஃபர்ஸ்ட் இன்டூ 4 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் இன்டூ தேர்ட் அப்படின்னு சொன்னேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் இன்டூ ஃபோர்த் 70. அப்போ இந்த 70 இஸ் ஈக்குவல் டு செகண்ட் இன்டூ தேர்ட் இந்த 3.5x சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். அப்போ எக்ஸை நான் இங்க வச்சிடுறேன். 70/3.5 போடுறேன். இந்த பாயிண்ட் போறதுக்காக இங்க ஒரு 0 சேர்த்துக்கிறேன். 35 இன்டூ 2 சார் 70 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 20. ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ ப்ரொபோர்ஷன்ல கேட்கப்பட்ட ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். இஃப் a plus b is equal to 25 and a minus b is equal to 7, determine the mean proportion of a and b. ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் என்னன்னு தெரிஞ்சுப்போம். a plus b 25, a minus b 7. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆச்சுன்னா 2a is equal to 32, a ஓட வேல்யூ 16, a ஓட வேல்யூ 16னா b ஓட வேல்யூ என்ன? 9. ஏன்னா 16 plus 9 பண்ணிங்கன்னா தான் 25 வரும். சரியா? அண்ட் மீன் ப்ரொபோர்ஷன்னா என்னன்னா, இந்த மாதிரி ரெண்டு நம்பர் உங்களுக்கு இருக்கும் ப்ரொபோர்ஷன்ல, அதை நீங்க ரூட் எடுத்து இன்டூ பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இன்டூ 9. ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 வரும். அதை நம்ம 12 சொல்லலாம். ஸோ மீன் ப்ரொபோர்ஷன் 12 ஆப்ஷன் ஏல. ஓகே. There are 90 female members and 60 male members in a club. If the average age of female members is 35 years and the average age of male members is 45 years, then find the average age of whole club. ஒரு கிளப்பில் 90 பெண் உறுப்பினர்களும் 60 ஆண் உறுப்பினர்களும் உள்ளனர். பெண் உறுப்பினர்களின் சராசரி வயது 35ஆகவும் ஆண் உறுப்பினர்களின் சராசரி வயது 45ஆகவும் இருந்தால் ஒட்டுமொத்த கிளப்பின் சராசரி வயதை கண்டறியும். ஓகேவா? ஸோ வெயிட்டட் ஆவரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியா? வெயிட்டட் ஆவரேஜ் அது என்ன? இப்போ சாதாரணமா ஒரு குரூப் ஆஃப் ஜென்ஸ் இருக்காங்க. குரூப் ஆஃப் ஜென்ஸோட ஏஜ் 50, குரூப் ஆஃப் லேடிஸ் இருக்காங்க, அவங்களோட ஏஜ் 40னா அது வேற. ஏன் இங்கேயும் ஒரு குரூப்னு சொல்றாங்க, இங்கேயும் ஒரு குரூப்னு சொல்றாங்க. இதோட ஆவரேஜ் கேட்டா அப்படியே சிம்பிளா ஆட் பண்ணி by 2 பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இங்க அப்படி இல்லை. இங்க அப்படி இல்லை. அவங்க சொல்றது மேலே 90 பேர் இருக்காங்களாம், ஃபீமேல் 60 பேர் இருக்காங்களாம், அப்புறம் அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்களே, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு அதை நீங்க ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எந்த தப்புமே இல்லை. இங்க பாருங்க, இந்த ஃபீமேலு மேலு, ஃபீமேல் 90, மேலு 60. ஸோ 0க்கு 0 கட்டு, 3 3 சார் 3 2 சார். ஸோ நீங்க 90 60 வச்சு ஹேண்டில் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. 3 மேல் இருக்கிற மாதிரி 2 ஃபீமேல் இருக்கிற மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஆவரேஜ் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு ஃபீமேலோட ஆவரேஜ் என்ன? 35. அப்போ மொத்தம் 3 ஃபீமேல் இருக்காங்க, 3 × 35 போடணும். பிளஸ் ஒவ்வொரு மேலோட ஆவரேஜ் 45, 2 × 45 போடணும். டிவைடட் பை கீழே எத்தனை பேர்னு போடுவோம்ல, ஏன்னா ஆவரேஜ்னா என்ன? டோட்டல் சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் சொல்லலாம். சரியா? அப்போ மொத்தம் எத்தனை பேர்? நான் கால்குலேட் பண்ண வரையும் 5 பேர் தான். ஓகே. ஸோ 3 × 35 அது ஒரு 105 பிளஸ் இது ஒரு 90 டிவைடட் பை 5. சரியா? ஸோ 195 5 5 நான் பண்ணலாம். 5 3 சார் 15 9 சார். ஸோ 39ங்கிறது அவங்களோட ஆவரேஜ். ஆப்ஷன் கீழே இருக்கு. ஸோ கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி கொடுக்கறத நம்ம வெயிட்டட் ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க ஃபீமேல் எத்தனை பேர் மேல் எத்தனை பேர்னு கொடுக்கலன்னு வைங்களேன், எனக்கு வேலை ரொம்ப ஈஸி. ஆஹா, இவங்களோட ஏஜ் 35, இவங்களோட ஏஜ் 45 டிவைடட் பை 2 போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பேன். ஆனா அது இந்த கொஸ்டினுக்கு வேலைக்காகாது. ஓகே. எத்தனை பேருங்கிறத கொடுத்துருக்காங்க, அந்த எத்தனை பேருங்கிறத நீங்க 90 தான் வைக்கணும், 60 தான் வைக்கணுங்கிறது இல்லை. நீங்க ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டினை மைண்ட்லயே கூட அடிக்கலாம். ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். இஃப் மிஷின் ஏ அண்ட் பி கேன் ப்ரொடியூஸ் 1100 யூனிட்ஸ் இன் 9 hours and 12 hours respectively, in how many hours can mission A and B working together at this constant rate produce 1100 units? இயந்திரம் A மற்றும் B முறையே 9 மணி நேரம் மற்றும் 12 மணி நேரத்தில் 1100 அலகுகளை உற்பத்தி செய்ய முடியும். இந்த நிலையான விகிதத்தில் இயங்கும் இயந்திரம் A மற்றும் B எத்தனை மணி நேரத்தில் 1100 அலகுகளை உற்பத்தி செய்ய முடியும்? ஸோ என்ன கேட்டீங்கன்னா, இதுவும் ஒரு
அருமையான கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்கு கொஸ்டின் தான். அதுலேயே கொஞ்சம் வெரைட்டி, டிஃப்ரெண்டான வெரைட்டி. இவங்க சொல்றது என்னன்னா, 2 பேருமே 1100 மிஷன் செய்கிறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியாக சொல்கிறாங்க. 2 பேருமே 1100 மிஷன் செய்கிறாங்க, ஏவும் சரி பியும் சரி. இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி நேரத்தில் பண்ணுறாரு, பி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி நேரத்தில் பண்ணுறாரு. யாரு திறமசாலி ஆர் யாரு நல்ல வேலைக்காரங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கை சீக்கிரமா முடிக்கிறவங்க. கரெக்டா? ஒரு ஒர்க்கை சீக்கிரமா முடிக்கிறவங்க திறமசாலி. அப்போ இந்த டைம் டேக்கனும் எஃபிஷியன்சியும் எப்பயுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா ஒன்றும் இல்லை, அதிக டைம் எடுக்கிறவங்கள அவ்வளோ திறமசாலியா நம்ம பார்க்க மாட்டோம். குறைவான நேரத்தில் ஒரு வேலையை செய்கிறவங்கள தான் எஃபிஷியண்டாக பார்ப்போம். அப்போ இந்த டைமிங் அப்படியே இங்கே உல்ட்டா ஆகிடும் எஃபிஷியன்சின்னு வரும்போது. அதே மாதிரி இதை 3நோ இதை 4நோ நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம் ரேஷியோவில் 3:4. அப்போது நான் எஃபிஷியன்சின்னு போடுறேன் அப்படின்னா, இவரோட எஃபிஷியன்சி அதிகம் 4 யூனிட்ஸ்ன்னு வரும், இவரோட எஃபிஷியன்சி கம்மி 3 யூனிட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் கேள்வி எப்பயும் போல மாறும். இப்போ ஏ பின்னு வைங்களேன். ஏவால் 9 மணி நேரத்தில் செய்ய முடியும், பியால் 12 மணி நேரத்தில் செய்ய முடியும். அப்போ எஃபிஷியன்சி என்ன? நான் எல்சிஎம் எடுக்கிறேன்னா 36ன்னு வரும். 9 4s are 12 3s are. சரியா? இப்படி நம்ம கண்டுபிடிப்போம். எப்பயும் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம், இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். ஆன்சர்லேயும் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் வராது. இவங்க கேட்கறது இதே 1100 யூனிட்ஸை 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா, ஸோ இவங்க 1100 யூனிட்ஸ் வேலையை சொல்கிறது தான் நம்ம 36 யூனிட்ஸாக சிம்பிள் பண்ணியிருக்கோம். சரியா? கொஸ்டின் ரிமைன்ஸ் த சேம். அப்போ இந்த 36 யூனிட்ஸை இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணால் ஒரு நாளைக்கு 7 யூனிட் ஆஃப் ஒர்க்கை பண்ணுவாங்க. அப்படியே அது ஆன்சராக கொடுத்துருவாங்க 36%. ஸோ நாம் பார்த்து டைம் அண்ட் ஒர்க்கில் கொஞ்சம் நல்ல கேள்வி அப்படின்னு இதை சொல்லலாம். குவாலிட்டி கொஸ்டின், ரொம்ப ஈஸி, டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். இது எப்பயும் கேட்குற கேள்வி தான். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 50 hours. பி அண்ட் சி டுகெதர் கேன் டூ த சேம் ஒர்க் இன் 75 hours. And A and C together can do the same in 25 hours. Find the time in which A, B and C together will complete the task. A மற்றும் B இணைந்து ஒரு வேலையை 50 மணி நேரத்திலும், B மற்றும் C இணைந்து 75 மணி நேரத்திலும், A மற்றும் C இணைந்து 25 மணி நேரத்திலும் வேலையை செய்ய முடியும். A, B, C ஆகியவை இணைந்து பணியை முடிக்கும் நேரத்தை கண்டறியும். போன செட்டில் கூட இதே கொஸ்டினை நான் சால்வ் பண்ணியிருக்கேன், டேட்டா மட்டும் மாறும். A, B சேர்ந்து 50 மணி நேரம், ஓகேவா? பிசி சேர்ந்து 75 மணி நேரம், ஏஓ சிஓ சேர்ந்து 25 மணி நேரம். ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன்னு வைங்களேன். 75 into 4 போட்டிங்கன்னா 300 வரும். ஸோ 300 எடுத்துக்கலாம். எல்சிஎம்னுங்கிறது இல்லை, இது மூணும் போகிற எவ்வளோ பெரிய நம்பர் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு நாள் வேலை கிடைக்கும். 6 hour 4 hour 1 2. சரியா? அப்போ இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 தடவை ஏ வருவாரு, 2 தடவை பி வருவாரு, 2 தடவை சி வருவாரு இங்கெல்லாம். ஸோ இந்த பக்கம் நான் ஆட் பண்ணனா 22 வரும். அப்போ ஒரு தடவை எனக்கு தெரியணும்னா அது 2ஆல கேன்சல் பண்ணிடணும். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 11 யூனிட்ஸ் ஆஃப் வேலையை செய்வாங்க. மொத்தம் 300 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கு பார்க்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொருத்தரும் 3 பேரை சேர்ந்தா ஒரு நாளைக்கு 11 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க்கை பார்ப்பாங்க. ஸோ அதையே டைரக்டா ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. கேன்சல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எ பர்சன் டிராவல்ஸ் இன் அ கார் ஃபார் 600 km at an average speed of 50 km per hour and 100 km at 100 km per hour. Finally reaches his destination by traveling 50 km at a speed of 25 km per hour. Determine the average speed during the whole journey. ஒரு நபர் ஒரு காரில் சராசரியாக 50 கிலோமீட்டர் வேகத்தில் 600 கிலோமீட்டர் மற்றும் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் 100 கிலோமீட்டர் பயணம் செய்து இறுதியாக 25 கிலோமீட்டர் வேகத்தில் 50 கிலோமீட்டர் பயணித்து தனது இலக்கை அடைகிறார். முழு பயணத்தின் போது சராசரி வேகத்தை கண்டறியவும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், ஆவரேஜ் ஸ்பீட் ரொம்ப முக்கியம். கம்பல்சரி ஒரு கேள்வி வந்து ஆவரேஜ் ஸ்பீட்ல வரும். நீங்க ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட்ல 2 கான்செப்ட் தான். இங்க இருந்து போறேன், இங்க போய் சேர்ந்துட்டு மறுபடியும் இங்க இருந்தே வரேன். அதாவது போற பாயிண்ட்டும் ரீச் ஆகிற பாயிண்ட்டும் ஒண்ணு, ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டும் எண்ட் ஆகிற பாயிண்ட்டும் ஒண்ணு, அப்புறம் எண்ட் ஆகிற பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு வர்றது, இங்க போயிட்டு இங்க வர்றது. இது வேற. இது ஷார்ட்கட் ஃபார்முலால ஈஸியா போடலாம். ஆனா இது இந்த டைப் கிடையாது, செகண்ட் டைப்.
தனித்தனியா டிஸ்டன்ஸ் இங்க வந்து இங்க இவ்வளவு ஸ்பீடுக்கு போறேன், அப்புறம் இங்க வந்து இங்க வரையும் இந்த ஸ்பீட்ல போறேன், இங்க இருந்து இது வரைக்கும் வேற ஸ்பீட்ல போறேன், தனித்தனி ஸ்பீட்ல தனித்தனி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவாங்க. அதுக்கு ஷார்ட் கட்டே கிடையாது, நார்மல் ஃபார்முலா தான். ஆவரேஜ் ஸ்பீடுன்னு நம்ம எதை சொல்லுவோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். சரியா? இதுல டைமை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கீங்க, இதுதான் டைமை டிசைட் பண்ணும். சரியா? ஃபர்ஸ்ட் டைமை ஒவ்வொரு பங்கா பார்க்கலாம். இப்போ மொத்தம் பாருங்க, ஒரு 1 2 3 பார்ட்டா இந்த ஜேர்னியை கவர் பண்ணிருக்காரு. இப்போ 600 கிலோமீட்டர் தூரம் 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போயிருக்காரு. இப்போ மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? அப்போ இங்க பாருங்க, முதல்ல ஒரு 600 கிலோமீட்டர் ஒரு பாகமா போயிருக்காரு, 100 கிலோமீட்டர் ஒரு பாகமா போயிருக்காரு, லாஸ்ட்ல 50 கிலோமீட்டர் ஒரு பாகமா போயிருக்காரு. அப்ப 600 பிளஸ் 100 700 750. மொத்த தூரம் எவ்வளோ? 750. மொத்த டைம் என்ன? அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். தனித்தனியா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. ஸோ 3 டைம் இங்க கண்டுபிடிக்க வரும் இல்லையா? ஏன்னா 3 பங்கா போயிருக்காரு. டைம் 1 என்னவா இருக்கும்? 600 கீழே 50. டைம் 2 என்னவா இருக்கும்? 100 கீழே 100. டைம் 3 என்னவா இருக்கும்? 50 கீழே 25. எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கிறதுனால டைமும் உங்களுக்கு ஹவர்ஸ்லேயே கிடைச்சிடும். 0க்கு 0 கேன்சல், 12 சார், 100க்கு 100 அப்படியே போயிட்டு 1 சார், 2 சார். ஸோ 12 மணி நேரம் பிளஸ் 1 மணி நேரம் 13 13 2 15 மணி நேரம். சரியா? ஸோ இந்த ஹவர் இந்த கிலோமீட்டர் டிவைட் பண்ணிங்கன்னா அப்படியே கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஆவரேஜ் ஸ்பீடு கிடைச்சிடும். ஸோ 50. அப்போ ஆவரேஜா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் போயிருக்காரு. ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி கேள்வி உங்களோட எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு ஷார்ட்கட் கிடையாது. இந்த மாதிரி மெத்தட்ல தான் நீங்க போகணும். மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை மொத்தம் எவ்வளோ டைம் தனித்தனியாக கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ராபின் travels 1/4 of the distance at 20 km/h, another 1/4 at 10 km/h, and the remaining distance at 80 km/h. Find Robin's average speed for the entire distance. அதே கேள்வி, அதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் வேற லெவலான கேள்வி. சரியா? ராபின் தூரத்தில் 4 ஒரு பங்கை 20 கிலோமீட்டர் வேகத்திலும் மற்றொரு 4 ஒரு பகுதியை 10 கிலோமீட்டர் வேகத்திலும் மீதமுள்ள தூரம் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலும் பயணிக்கிறார். முழு தூரத்திற்கும் ராபினின் சராசரி வேகம் என்ன? ஸோ அதே மாதிரியான ஒரு கேள்வி. என்ன ஒன்று, டிஸ்டன்ஸ்லாம் இங்கே 1/4 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4 டிஸ்டன்ஸுங்கிறதுனால நம்மளா ஒரு வேல்யூ அசியூம் பண்றது நல்லது. ஆனா இங்க அந்த வேலை இல்லை, அவங்களே டிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, டிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணும்போது இந்த எல்லா நம்பரையும் பார்த்து அசியூம் பண்ணுங்க. இங்கே இருக்கு 20, இங்கே இருக்கு 10, இங்கே இருக்கு 80. இது எல்லாமே போற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் அசியூம் பண்றது நல்லது. கொஞ்சம் பெரிய நம்பரா கூட அசியூம் பண்ணிக்கோங்க. நான் 400ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் என்ன? 400. ஓகேவா? அப்போ 3 பாகமா போறதுனால எனக்கு 3 டைம் கிடைக்கும் இல்லையா? ஸோ மொத்த தூரத்துல 1/4 அப்படின்னா 100 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் 100 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல போறாரு. சரியா? அடுத்த 100 கிலோமீட்டர், ஏன்னா அடுத்ததும் ஒரு 1/4 தான். சரியா? இன்னொரு 1/4 10 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போறாரு. லாஸ்ட்ல மிச்சம் இருக்கிறத 80. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 200 கிலோமீட்டர். அதை 80 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல போறாரு. ஸோ இது 5 சார், இது 10, 0க்கு 0 போச்சுன்னா 8 2 சார் 16.5. அப்போ மொத்த டைம் அவர் எவ்வளோ எடுத்துக்கிறாரு? டோட்டல் டைம் 5 + 10 15 17.5 இல்லையா? டோட்டல் டைம் டி வரும். சாரி, ஓகேவா? ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் அசியூம் பண்ணது 400 டிவைடட் பை 17.5. இங்க பாயிண்ட் போறதுக்காக இங்க ஒரு 0 சேர்த்துட்டேன். 25 7 சார், அப்புறம் 25 1 சார் 25 6 0. 7ல கேன்சல் ஆனா 7 2 சார் 14, ரிமைனிங் 2 7 2 சார் 14, 7 8 சார் 56 சம்திங் போயிட்டே இருக்கும். ஸோ 22.86 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்
ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்பீடு வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஷார்ட்கட் ஃபார்முலா டைப் வந்ததுன்னா ஈஸியாக நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. பட் இந்த மாதிரி வந்ததுன்னா இப்படி தான் அதோட அப்ரோச் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன் பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீட்லேருந்து மட்டுமே 3 கேள்வி. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ ஜிடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டாக வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? இங்கேயும் அதே மாதிரி தான். A person covers 240 km in 6 hours on day 1, 360 km in 8 hours on day 2, 450 km in 6 hours on day 3. Find the average speed he has covered per hour in the 3 days. ஒரு நபர் முதல் நாளில் 240 கிலோமீட்டரை 6 மணி நேரத்தில் கடக்கிறார். இரண்டாம் நாளில் 1360 கிலோமீட்டர்களை 8 மணி நேரத்தில் கடக்கிறார். மூன்றாம் நாளில் 6 மணி நேரத்தில் 450 கிலோமீட்டர்கள் கடக்கிறார். அவர் 3 நாட்களில் 1 மணி நேரத்திற்கு சராசரியாக கடந்து வந்த தூரத்தை கண்டறியும். ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், சாரி இது இல்லை, அதாவது ஆவரேஜ் ஸ்பீடு இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது மொத்தம் எத்தனை மணி நேரம், அப்புறம் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர், அதை டிவைட் பண்ணிங்கன்னா கிடைச்சிடும். அவ்வளோதான். மொத்தம் எத்தனை மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம் ஃபஸ்ட்டு ஒரு 6 மணி நேரம், அப்புறம் ஒரு 8 மணி நேரம், 14 மணி நேரம், 14 + 6 20 மணி நேரம் டோட்டல் டைம். ஸோ டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். 240 கிலோமீட்டர், அப்புறம் 360 கிலோமீட்டர், அப்புறம் 450. ஸோ 240 + 360 இது ஒரு 600, 600 450 1050 கிலோமீட்டர். ஸோ 1050 நான் டிவைடட் பை 20 பண்ணலாம். எனக்கு டைரக்ட் ஆன்சர் 52.5. ஸோ 52.5 கிலோமீட்டர்ஸ், ஆப்ஷன் டி. ஸோ இந்த டே 1, டே 2, டே 3 இது எல்லாமே அவங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தது. ஏன்னா டே 1, டே 2, டே 3ல இங்கே கொடுக்கறதுக்கான வேலையே இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் முழு நாள் எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ணலை இல்லையா? அப்போனா இந்த 6 மணி நேரத்தையும் 8 மணி நேரத்தையும் தனித்தனியாக கூட்டினாலே எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். ரேடியஸ் ஆஃப் த கோன் இஸ் 5 cm and its slant height is 16 cm. Its total surface area will be. ஒரு கூம்பின் ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் அதன் சாய்வான உயரம் 16 சென்டிமீட்டர். அதன் மொத்த பரப்பளவு என்னவாக இருக்கும்? ஸோ மொத்த சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னா πr × l+r. ஸோ இதெல்லாம் வந்து நான் என் ஃபார்முலா எப்படி வந்தது இது எல்லாத்தையும் நான் கோர்ஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இங்கே இவங்க கொடுத்தது பை நமக்கே தெரியும், r 5 × l+r. l வந்து 16, l தான் ஸ்லாண்ட் ஹைட். சரியா? ஸோ 16 + 5 அது ஒரு 21. ஸோ 3 சார் கேன்சல் ஆகும். 22 × 5 110, 110 × 3 330. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The curved surface area of right circular cylinder of height 14 cm is 110 cm². What is the base diameter of the cylinder? 14 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட வட்ட உருளையின் வலைப்பரப்பு 110 cm² ஆகும். உருளையின் அடிப்படை விட்டம் என்ன? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? 2πrh. சரியா? ஸோ அந்த 2πrh தான் 110 கொடுத்துருக்காங்க. அப்போது 2 × 22/7 r என்ன தெரியல, ஹைட் என்ன 14 தான் 110. ஸோ இது 2 சார் போயிடும். 2 × 2 22, 44 × 2 88 × r is equal to 110. ஸோ 11ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 சார் r is equal to 10/8. ஸோ இதை நம்ம 1.25 சொல்லலாம். இது ரேடியஸ் 1.25 அப்படின்னா டயா என்னவா இருக்கும், அதோட இன்டூ 2. ஸோ 2.5 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டில. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஜிடியில் நம்மளால ஈஸியாக 40க்கு 40 ஸ்கோர் பண்ண முடியும் வித்தவுட் எனி டவுட். பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீட் இருக்கணும், கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கணும், தென் நல்ல ரிவிஷன் பண்ணியிருக்கணும். மெத்தட் ரொம்ப முக்கியம். என்ன மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஜிடி ரிலேட்டடாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் யார் வீடியோவை இந்த நிமிஷம் வரையும் லாஸ்ட் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சீக்கிரமே நான் அந்த செட்டை முடிச்சுட்டு
சாப்டர் வைஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.